ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மன்சட்டி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணுன்றதை ஒரு தடவை பார்த்துடலாம். கோதுமை மாவு 3 கப், வெல்லம் தேவையான அளவு, ஏலக்காய் தூள் தேவையான அளவுக்கு, உப்பு தேவையான அளவுக்கு, நெய் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி உதயகிருஷ்ணா அசல் நெய் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த நெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஒரு முழு தேங்காயை துருவி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் சின்ன கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா சூடாகணும். கொஞ்சம் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஜஸ்ட் வெல்லம் கரைஞ்சாவே போதும், பாகு வரணுன்ற அவசியம் இல்லை. நாம் இன்றைக்கி 2 வகையான கொழுக்கட்டை செய்ய போகிறோங்க. ஒன்று பிடி கொழுக்கட்டை, இன்னொன்று ஸ்டஃபிங் வச்சு புருணை கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி சிரப் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. நம்ம இதை எடுத்துகிட்டு ஒரு வாணலி வச்சுக்கலாம். வாணலி சூடாகிற டைமில் நம்ம இந்த வெல்லம் சிரப்பை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி அதுலேயே ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. நாம் இப்படி செய்யும்போது வெல்லத்தில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் மேலேயே தங்கிடுங்க. நீங்கள் இப்படி செய்யாமல் டைரெக்டாக வேணாலும் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வாணலியும் சூடாகிட்டு இருக்குது. நம்ம ஃபில்ட்ரு பண்ண வெல்லம் சிரப்பை கொஞ்சமாக இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதித்து வரணுங்க. லைட்டாக பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கணுங்க. நீங்கள் கொதிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே தேங்காய் சேர்த்துட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஜூஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை வந்ததுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். வெல்லம் நல்லா கொதிச்சிடுச்சுங்க. லைட்டாக ஒட்டுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம பாதி தேங்காய் தாங்க சேர்க்க போகிறோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விடணும். தேங்காயும் வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கணுங்க. ஜூஸியாக இருக்கக்கூடாது. நல்லா ட்ரையாக உருண்டை பிடிக்க வரணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டஃபிங்க்கு ஈஸியாக இருக்கும். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். வேணான்னு நினச்சிங்கன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு இன்னொரு வாணலி வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. அது உருகுனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவை அதை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கை எடுக்காமல் வறுத்துக்கிட்டே இருங்க. நம்ம 2 விதமான கொழுக்கட்டை செய்ய போகிறோம்னு சொல்லியிருந்தோம். அதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாவு வறுத்து முடித்தோடனே 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ இதில் கொஞ்சமாக மாவு தனியாக எடுத்து வச்சிடுறேன். மாவோட சுடு குறையிறதுக்குள்ளேயே நீங்கள் இந்த 2 மாவையும் தனித்தனியாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லம் சிரப்பை இதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு சூடாக இருக்கிறதுனால இப்போதைக்கு நான் கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கிறேங்க. இன்னும் கொஞ்சம் வெல்லம் சிரப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நான் ஆல்ரெடி வெல்லம் சிரப்பில் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டேன்றதுனால இதில் தனியாக சேர்க்க போகிறது இல்லைங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிற எல்லா தேங்காய்களையுமே இதில் நம்ம சேர்த்துக்கலாம். மாவு ட்ரையாக இருக்கும் போதே நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்துருங்க. நீங்கள் மாவு ஃபுல் ஃபார்மில் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்திங்க அப்படின்னா மாவு லூஸ் ஆக சான்ஸ் இருக்குங்க. ஏன்னா தேங்காய் கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்கும். அதனால் நீங்கள் ட்ரையாக இருக்கும் போதே சேர்த்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாவு ஃபுல்லாக பிசைஞ்சு முடிச்சிட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இதே போல் சாஃப்டாக இருக்கணும். அதே நேரத்தில் சப்பாத்தி மாவு பார்த்துட்டு இருக்கணும். இப்போ நம்ம அதை அப்படியே மூடி வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்னொரு மாவையும் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம வெள்ளைப்பாகுலாம் எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க. சாதாரணமாக தண்ணி ஊற்றி தான் பிசைய போகிறோம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு நல்லா மிக்ஸ் ஆனதும்
அது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு வந்து நம்ம சுடுதண்ணி சேர்த்து பிசையணுன்ற அவசியம் இல்லை. நார்மல் வாட்டரே போதுமானதாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைங்க. மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டாக இருக்கும். கையில் கொஞ்சமாக நெய் எடுத்துக்கோங்க. இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. உங்கள்கிட்ட கொழுக்கட்டை அச்சு இருக்குதுன்னா நீங்கள் அதையே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இது போல் கையிலே செஞ்சுக்கோங்க. கைகளாலேயே இது போல் நல்லா வந்து விரித்து விட்டிங்கனாவே வந்து கொழுக்கட்டை சூப்பராக வருங்க. நல்லா லேஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இது போல் கையில் செய்ய வராதுங்க. அது போல் இருக்கிறவங்க அச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதில் ஸ்டஃபிங் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் ஃபில் பண்ணதுக்கப்புறம் 2 கைகளுக்கு நடுவில் வச்சு இந்த போல் அழுத்துனீங்கன்னா அது வந்து க்ளோஸ் ஆகிடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அதனோட எட்ஜை மட்டும் கைகளாலேயே நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அது பிரிஞ்சு வராமல் இருக்கும். நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து இனிப்பாக இருக்குன்றதுனால நான் மாவில் வெல்லம் சேர்க்கலைங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் சேர்த்தே பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது. இதே போல் எல்லா கொழுக்கட்டையுமே வந்து செஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் மாவு எடுக்கும்போது கையில் கொஞ்சமாக வந்து நெய் தொட்டு அதுக்கப்புறமா வந்து மாவு எடுங்க. அப்போ தான் வந்து நம்ம வேக வைக்கும்போது அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டஃபிங் கொழுக்கட்டை எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம வந்து பிடி கொழுக்கட்டை செஞ்சு வச்சுக்கலாம். மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்குது. கொஞ்சமாக வந்து கையில் நெய் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலாக எடுத்து நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. கையிலாலே இது மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சிங்கனாவே கொழுக்கட்டை வந்து நல்லா வந்துடும். நம்ம பிசைஞ்சு வைக்கும்போது இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் மாவு வந்து கொஞ்சம் இலகி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருந்தால் தான் கொழுக்கட்டையும் வந்து நல்லா வரும். நம்ம அரிசி மாவில் கொழுக்கட்டை பண்ணுறப்ப அதை ஊற வச்சு அரைச்சி அதனுடைய ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே லேட் ஆகுங்க. ஆனால் கோதுமை மாவில் நம்ம செய்யும்போது ரொம்பவே சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். அதே போல் நம்ம அரிசி மாவில் செய்கிறது போலவே இந்த கொழுக்கட்டையுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம எல்லா கொழுக்கட்டையுமே செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இதை வேக வச்சுக்கலாம். நான் இந்த இட்லி பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம எல்லா கொழுக்கட்டையுமே இதில் வந்து எடுத்து வச்சிடலாம். இதை நீங்கள் ஸ்டீமரில் வேணாலும் வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து உங்களோட விருப்பம்தான். தண்ணி சூடானதுக்கப்புறம் எடுத்து வைங்க. வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வராங்க அப்படின்னா கூட நம்ம இதை சீக்கிரமாக அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கொழுக்கட்டையுமே நம்ம எடுத்து வச்சுட்டோம். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரண கொழுக்கட்டையை ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த பூரண கொழுக்கட்டையை நீங்கள் அடியில் வச்சிங்க அப்படின்னா வெந்ததுக்கப்புறம் உடஞ்சி போக வாய்ப்பு இருக்குங்க. அதனால் நம்ம இதை மேலேயே வச்சுக்கலாம். இது வேகிறதுக்கு 20 to 25 நிமிஷம் வரைக்கும் எடுக்குங்க. இப்போ நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். இது ரெடியாகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் ஆகிடுச்சு. கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. நெய் வாசனையோட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மொத்தத்துலேயே ஒரு 1/2 hourல இது நம்ம ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபெஸ்டிவல் டைமில் இது நம்ம பிரசாதமாக கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களோட பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன் எல்லாத்தையுமே கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.